ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு இன்க்னூஸ் சேனல். ஆக்சுவலாக இன்றைக்கி சாட்டர்டே மார்க்கெட் உண்டு. சாட்டர்டே நைட் ரெக்கார்ட் பண்ணேன், பட் வீடியோ வந்து உங்களுக்கு சண்டே மார்னிங் தான் வரும். ஸோ நிஃப்டி 15 பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் நிஃப்டியும் சரி சென்செக்ஸும் சரி இன்றைக்கி இண்டெக்ஸ் வந்து ஷேர் மார்க்கெட்டில் ஓப்பன் ஆகும்போது ஃப்ளாட்டாக ஒரு பாசிட்டிவில் மார்னிங் ஒரு ட்ரேட் ஆச்சு. நெக்ஸ்ட் நெகட்டிவ் போச்சு, பாசிட்டிவ். ஆனால் க்ளோசிங் வந்து நெகட்டிவில் தான் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. 50 பாயிண்ட்ஸ் நிஃப்டி வந்து இன்றைக்கி நெகட்டிவில் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. சென்செக்ஸ் ஒரு 259 பாயிண்ட்ஸ் வந்து நெகட்டிவில் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி எஃப்ஐஎஸ் எவ்வளோ விற்றுருக்காங்கன்னா 545.58 கோடிக்கு எஃப்ஐஎஸ் விற்றுருக்காங்க. டிஏஎஸும் 719 கோடிக்கு விற்றுருக்காங்க. ஸோ இன்னைக்கு வந்து ஸ்பெஷல் ட்ரேடிங் செஷன் நடந்துச்சு 12:30 வரைக்கும். அதாவது இன்னைக்கு சாட்டர்டே வந்து மார்க்கெட் வந்து லீவ் விடலை. ஆனால் வந்து மண்டே வந்து லீவு. ஏன்னா அயோத்தியில் ராமர் கோயில் ஓப்பன் பண்ண போகிறதுனால அதனால வந்து ஷேர் மார்க்கெட்டுக்கு லீவ் விட்டுருக்காங்க. ஸோ மண்டே வந்து ஷேர் மார்க்கெட் கிடையாது, அன்னைக்கு லீவு தான். ஸோ இன்னைக்கு வந்து நிறைய பேங்க் ஸ்டாக்ஸோட Q3 ரிசல்ட்ஸ் வந்து குறிப்பாக யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா, ஐசிஐசிஐ பேங்கு, ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்கு, ஐடிபிஐ பேங்கு, இப்படி நிறைய பேங்கோட Q3 ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு ஒன்றா அது எல்லாத்தையும் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு பேங்க் ஸ்டாக்ஸ் ரிசல்ட்ஸ்க்கு முன்னாடி ஒரு கம்பெனி இந்தியன் ரெனோவபிள் எனர்ஜி தேவ் ஏஜென்சி லிமிடெட், டெவலப்மெண்ட் ஏஜென்சி லிமிடெட், அதாவது IREDA, இந்த ஸ்டாக் வந்து இன்னைக்கு ஒரே நாளில் 20% மேலே நேர்லி பாசிட்டிவ்ல ட்ரேட் ஆச்சு. அந்த ஷேர் வந்து 148 ரூபா அந்த ரேஞ்சில் இருக்குது. ஸோ அந்த IREDA ஷேர் வந்து இன்னைக்கு 20% மேலே பாசிட்டிவ்ல க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ரீசன் என்னன்னா அவங்களோட Q3 ரிசல்ட்ஸ் இன்னைக்கு வந்திருக்கு. நெட் ப்ராஃபிட் 67% வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்குது. IREDA நெட் ப்ராஃபிட் 67% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அது மட்டும் இல்லாமல் அவங்களோட ரெவன்யூ பார்த்தீங்கன்னா 44.2% மேலே போயிருக்குது. 1252 கோடி வந்து ரெவன்யூ பண்ணியிருக்காங்க. 1252.9 கோடி ரெவன்யூ பண்ணியிருக்காங்க. 44.2% இயர் ஆன் இயர் மேலே போயிருக்குது. ஸோ அதனால தான் இன்றைக்கி அந்த ஷேர் வந்து 20% வந்து மேலே போயிருக்குது. ஒரே நாளில் 20% மேலே போயிருக்குது. IREDA வந்து அப்டேட்டு. ஐசிஐசிஐ பேங்க் பார்த்தீங்கன்னா Q3 ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நெட் ப்ராஃபிட் 24% ஜம்ப் ஆயிருக்கு. 10,272 கோடி நெட் ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. அவங்களோட அசட் குவாலிட்டியும் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் கிராஸ் நான் பெர்ஃபார்மிங் அசட்ஸ் பார்த்தீங்கன்னா 2.30% ஆகிட்டு இருக்குது. 3.07%லேருந்து இப்போ 2.30% ஆயிருக்குது அவங்களோட இது. ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா சேம் குவார்ட்டர் லாஸ்ட் இயரில் 8,312 கோடி வந்து அவங்க ரெவன்யூ ப்ராஃபிட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை கம்பேர் பண்ணும்போது இப்போ 10,271.54 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க ஐசிஐசிஐ பேங்க். நெக்ஸ்ட் அவங்களோட நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் பார்த்தீங்கன்னா 34.6% இயர் ஆன் இயர் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 16,465 கோடி பண்ணியிருக்காங்க. அதே இது சேம் குவார்ட்டர் லாஸ்ட் இயரில் பார்த்தீங்கன்னா 12,236 கோடியாக இருந்தது. ஸோ அதை கம்பேர் பண்ணும்போது கிட்டத்தட்ட ஒரு 4,000 கோடி இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் பார்த்தீங்கன்னா 4.6% இருக்குது. 3.96%லேருந்து 4.65% வந்திருக்குது. ஸோ இது வந்து ஐசிஐசிஐ பேங்க்ல உள்ள அப்டேட்டு. நெக்ஸ்ட் ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க்ல வந்தோட Q3 ரிசல்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 715 கோடி நெட் ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. 18.37% இயர் ஆன் இயர் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சேம் குவார்ட்டர் லாஸ்ட் இயரில் பார்த்தீங்கன்னா 605 கோடி பண்ணியிருக்காங்க. ஸோ அதை கம்பேர் பண்ணும்போது கிட்டத்தட்ட ஒரு 110 கோடி எக்ஸ்ட்ரா பண்ணியிருக்காங்க. இது வந்து ஐடிஎஃப்சி பேங்கு. ஸோ எங்களோட நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின், அதாவது ஃபர்ஸ்ட் கிராஸ் நான் பெர்ஃபார்மிங் அசட்ஸ் பார்த்தீங்கன்னா 2.04% இருக்குது. 2.96%லேருந்து 2.04% இருக்குது. நெக்ஸ்ட் அவங்களோட நெட் என்பிஏ அது பார்த்தீங்கன்னா 0.68% இருக்குது. 1.74%லேருந்து 0.68% ஆயிருக்கு இயர் ஆன் இயர் பேசிஸில். இது ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க்ல வந்து அப்டேட். ஸோ இன்னைக்கு அந்த ஷேர் பிரைஸ் இந்த ரிசல்ட்ஸ்னால 2.27% பாசிட்டிவ்ல தான் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ மற்ற பேங்க் ரிசல்ட்ஸை கம்பேர் பண்ணும்போது இது நார்மலாக தான் இருக்குது ரிசல்ட்ஸ், பெரிய அளவில் மூவ்மெண்ட்ஸ் இல்லை. ஆனால் வந்து ஷேர் ப்ரைஸ் 2.27% பாசிட்டிவில் க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க. 87 அந்த ரேஞ்சில் ஷேர் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. ஆனால் இது வந்து இனி டியூஸ்டே தான் மார்க்கெட் ஓப்பன் ஆகும். மார்க்கெட்டை அடிப்பாங்களா இல்லை ஏற்றுவாங்களான்னு தெரில இந்த பேங்க் ஸ்டாக்ஸ்லாம். டாடா குழுமத்தில் ஒரு அப்டேட் நான் நேற்று சொல்லியிருந்தேன். அதாவது பிர்லா குழுமமும் ஐபிஎல் அந்த ஸ்பான்சர்ஷிப்புக்கு போட்டியாக இருக்கிறாங்கன்ட்டு. ஸோ வந்து 1,750 கோடி வந்து அந்த 5 வருஷத்துக்கு பேஸ் ப்ரைஸ் ஆட்டு BCCI ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க அந்த ஐபிஎல் ஸ்பான்சர்ஷிப்புக்கு. இப்போ டாட்டா வந்து அந்த 5 வருஷம் அந்த ஸ்பான்சர்ஷிப்பை பிடிச்சிருக்காங்க. டாட்டா வந்து எவ்வளோ அதிகமாக கொடுத்துருக்காங்கன்னா 1,750 கோடி வந்து பேஸ் ப்ரைஸ் ஆட்டு வந்து BCCI வந்து ஃபிக்ஸ் பண்ணாங்க. இவங்க வந்து 2,500 கோடிக்கு பிடிச்சிருக்காங்க இந்த ஸ்பான்சர்ஷிப்பை. அப்போ பாருங்கள், கணக்கு பண்ணி பாருங்கள், 5 வருஷத்துக்கு 500 கோடி, ஒரு வருஷத்துக்கு 500 கோடி வச்சு இந்த டீலை இது கையகப்படுத்தியிருக்காங்க டாடா குழுமம். 2028 வரைக்கும் ஐபிஎல்ல ரன் பண்ண போகிறது டாடா ஐபிஎல் தான் நடக்கும். ஸோ இது டாடா குழுமத்தில் ப்ளஸ் வந்து ஐபிஎல்ல வந்து அப்டேட்டு. நெக்ஸ்ட் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எண்ட் ஆஃப் த டேயில் இந்த எல்ஐசி ஸ்டாக் வந்து மேலே போயிருந்து. இந்த பாஸ்ட் 1 மந்த் பார்த்தீங்கன்னா இந்த எல்ஐசி ஷேர் நியர்லி ஒரு 25% மேலே போயிருக்குது. ஸோ இந்த எல்ஐசி வந்து ரீசெண்டாக நல்லாவே அப் ட்ரெண்டில் தான் போயிட்டு இருக்குது. ஸோ எல்ஐசி இன்னைக்கு எண்ட் ஆஃப் த டேயில் பார்த்தீங்கன்னா அவங்களோட மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் இன்னைக்கு ஸ்டாக்கு 5% மேலே போனதுனால ஐடிசி, ஹிந்துஸ்தான் யூனிலிவர் இவங்களெல்லாம் பீட் பண்ணி மேலே வந்துட்டாங்க. அதாவது ஐடிசி,
ஹிந்துஸ்தான் யூனிலிவர் இவங்களெல்லாம் பீட் பண்ணி இவங்களுக்கு மேலே வந்துட்டாங்க இந்த எல்ஐசி ஸ்டாக்கு. ஸோ இப்போ வந்து அவங்க 7th மோஸ்ட் வேல்யூபிள் கம்பெனி அக்கார்டிங் டு மார்க்கெட் கேபிடலைசேஷன் பார்த்தீங்கன்னா அவங்க தான் 7வது பெரிய கம்பெனியாக இருக்காங்க. ஸோ ஐடிசி இன்னைக்கு வந்து 5.92 lakh crore இருந்துச்சு. எல்ஐசி 5.92 lakh crore இருக்குது அவங்களோட மார்க்கெட் கேபிட்டல். ஐடிசியோட மார்க்கெட் கேபிட்டல் பார்த்தீங்கன்னா நியர்லி 5.84 lakh crore அந்த ரேஞ்சில் இருந்துச்சு. ஹிந்துஸ்தான் யூனிலிவர் 5.80 lakh crore அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு எண்ட் ஆஃப் த டேல. ஸோ வந்து எல்ஐசி இப்போ 7th மோஸ்ட் லார்ஜஸ்ட் கம்பெனி அக்கார்டிங் டு மார்க்கெட் கேபிடலைசேஷன். ஐடிசி ஹெச்யூஎல் இவங்களெல்லாம் பீட் பண்ணி மேலே வந்துட்டாங்க. டாடா ஸ்டீலில் வந்து முக்கியமான அப்டேட்டு நான் நேற்றே பண்ணியிருந்தேன், 3000 பேருக்கு வேலை போக போகுது. அதாவது அந்த யூகேல இருக்க போர்ட் டால்போர்ட் பிளான்ட்ல வந்து அவங்க வந்து எலக்ட்ரிக் ஃபர்னான்ஸ் மூலமாட்டு கிரீன் ஸ்டீல் மேக் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதாவது இதுக்கு முன்னாடி பிளாஸ்ட் ஃபர்னான்ஸ் மூலமாக ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அதை இப்போ க்ளோஸ் பண்ணிவிட்டு இது எலக்ட்ரிக் ஃபர்னான்ஸ் மூலமாட்டு ஸ்டீல் ப்ரொடக்ஷன் பண்ண போகிறாங்க அப்படின்னு பேசியிருந்தோம். ஸோ 3000 பேருக்கு வேலை போகுது. கரெக்டாக ஒரு 2800 பேருக்கு வேலை போகும், எம்ப்ளாய்மெண்ட் போகும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ இது மூலமாட்டு கார்பன் எமிஷன் பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு 50 மில்லியன் டன் வந்து குறைக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த எம்ப்ளாயிஸ் வேலையை விட்டு போகிறாங்களா இவங்களுக்கு வந்து சப்போர்ட் பேக்கேஜும் கொடுக்குறாங்க. டாடா ஸ்டீல் கம்பெனிலேருந்து 130 மில்லியன் பவுண்டு கொடுக்குறாங்க. அடுத்தது அந்த யூகே கவர்மெண்ட்டுக்கிட்டேருந்து ஒரு 100 மில்லியன் பவுண்டு கொடுக்காங்க, ஃபண்டிங் சப்போர்ட் கொடுக்காங்க அந்த அஃபெக்டட் எம்ப்ளாயிஸுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இவங்க வந்து ஃபஸ்ட்டு பிளாஸ்ட் ஃபர்னான்ஸ் அதை க்ளோஸ் பண்ணுறது வந்து mid-2024, அதாவது அந்த 2024 செகண்ட் ஹாஃபில் க்ளோஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது மூலமாட்டு இந்த எலக்ட்ரிக் ஆர்க் ஃபர்னான்ஸ் மூலமாட்டு இவங்க ஸ்டீல் அந்த டெக்னாலஜி இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கு வந்து டாடா ஸ்டீல் 1.25 பில்லியன் பவுண்டு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. ஸோ யூகே கவர்மெண்ட்டுக்கிட்ட வந்து ஒரு 500 மில்லியன் பவுண்டு கிடச்சிருக்கு. இவங்க வந்து டாடா ஸ்டீல் வந்து 1.25 பில்லியன் பவுண்டு, யூகே கவர்மெண்ட்டுக்கு வந்து ஒரு 500 மில்லியன் பவுண்டு கிடச்சிருக்கு. ஸோ இது வந்து டாடா ஸ்டீலில் வந்து அப்டேட்டு, அவங்க யூகேயில் இருக்க போர்ட் டால்போர்ட் பிளான்ல வந்து அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்தியன் ரயில்வே ஃபினான்ஸ் கார்பரேஷன் IRFC இந்த ஷேர் வந்து இன்னைக்கு ஒரே நாளில் 20% மேலே போயிருந்து. ரீசன் என்னன்னா இந்த 20% மேலே போயிருக்காங்க. ஸோ அந்த IRFC கொஞ்சம் ரீசன்ட் டேஸாட்டே நல்லா பாசிட்டிவ் ரிட்டர்ன் தான் கொடுத்துட்டு இருக்கு. இவங்க வந்து இப்போ மார்க்கெட் கேபிடலைசேஷனில் டாடா ஸ்டீல், மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா இவங்கள மார்க்கெட் கேபிடலைசேஷனில் பீட் பண்ணி இப்போ மேலே வந்திருக்காங்க அந்த IRFC. ஸோ இது வந்து இந்தியன் ரயில்வே ஃபினான்ஸ் கார்பரேஷனில் வந்து அப்டேட்டு. ரயில்வே ஸ்டாக்ஸில் இன்னொரு அப்டேட்டும் வந்திருக்கு. இந்த லாஸ்ட் பட்ஜெட்லேருந்து பார்த்தீங்கன்னா இந்த ரயில்வே ஸ்டாக்ஸ்லாம் கிட்டத்தட்ட ஒரு 300% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குறிப்பாக IRFC, ஐர்கான், டெக்ஸ்மேக்கோ, ரயில் அண்ட் இன்ஜினியரிங், ஓரியன்டல் ரயில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஜூபிட்டர் வேகன்ஸ், ரெயில்டெல் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா இவங்கெல்லாம் வந்து இன்வெஸ்டர்ஸோட மணியை ட்ரிபிள் பண்ணியிருக்காங்க. அதாவது எவ்வளோ அந்த ஷேரில் எவ்வளோத்துக்கு ரைஸ் ஆயிருக்குன்னா 209% to 367% ரைஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டெய்னர் கார்பரேஷன் இந்தியா மட்டும் 46% ரைஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ரயில்வே ஸ்டாக்ஸில் வந்து அப்டேட்டு. ஜிண்டால் ஸ்டெயின்லெஸில் வந்து அப்டேட்டு. அதாவது இவங்களோட ரிசல்ட்ஸ் நம்ம ரீசெண்டாக பார்த்துருந்தோம். இவங்க என்ன அப்டேட் கொடுத்துருக்காங்கன்னா ரெட் சி பிரச்சனை போயிட்டுருக்கு. அதாவது கண்டெய்னர் இப்போ நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுறோன்னா அந்த ப்ராடக்ட் வந்து கண்டெய்னர் ஷிப்மெண்ட் மூலமாட்டு போகும். ஸோ அங்கே வந்து நிறைய கொள்ளக்காரங்க ப்ளஸ் வந்து அதர் கண்ட்ரிஸ் ரிலேட்டட் அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அட்டாக் பண்ணுறாங்க அப்படின்னு நியூஸ் வருது. ஸோ இப்போ ரெட் சி கான்ஃப்ளிக்ட்னால இவங்களுடைய எக்ஸ்போர்ட்ஸ் வந்து அடி வாங்குது. அதாவது ஷார்ட் டேர்முக்கு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து எக்ஸ்போர்ட்டுக்கு ஒரு டார்கெட் வச்சுருந்தாங்க, 15% எக்ஸ்போர்ட் வந்து ஒரு இயருக்கு பண்ணணும் அப்படின்னு வச்சுருந்தாங்க. ஸோ இப்போ அதை வந்து 10 to 12% ஆட்டு குறையும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஃபினான்ஷியல் இயர் 2025 வந்து இவங்க ஒரு கைடன்ஸ் வச்சுருந்தாங்க, 19,000 டன்லேருந்து 20,000 டன் வரைக்கும் எக்ஸ்போர்ட் பண்ணணும்னு. அந்த இதில் வந்து எந்த மாற்றமும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஜிண்டால் ஸ்டெயின்லெஸ். இது ஜிண்டால் ஸ்டெயின்லெஸில் வந்து அப்டேட்டு. நெக்ஸ்ட் ஆதித்யா பிர்லா, சன்லைஃப், AMC அவங்க வந்து இந்த ஐடி ஸ்டாக்ஸ் பற்றி ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. என்ன அப்டேட் கொடுத்துருக்காங்கன்னா அந்த ஐடி ஸ்டாக்ஸ்லாம் 8 to 10% வந்து க்ரோத் காட்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் 2 to 3 இயர்ஸில் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் கீழே விழ மார்க்கெட் வந்து இந்த ஐடி ஸ்டாக்ஸ் அடிக்கும் போது நம்ம வாங்குறதுக்கும் மறந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ஆதித்யா பிர்லா சன்லைஃப் அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி ஐடி ஸ்டாக்ஸில் புல்லிஷ் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஆதித்யா பிர்லாவில் வந்து அப்டேட்டு. HFCL கம்பெனியில் வந்து ஒரு அப்டேட்டு. அவங்களுக்கு வந்து ஒரு 623 கோடி வேல்யூவில் ஒரு சப்ளை ஆர்டர் கிடச்சிருக்கு, பர்ச்சேஸ் ஆர்டர்னு சொல்லலாம். ஸோ இது என்ன ஆர்டர்னா ஒரு டொமஸ்டிக் டெலிகாம் சர்வீஸ் ப்ரொவைடர் இவங்கள்ட்ட தான் கிடச்சிருக்கு. ஆனால் எந்த கம்பெனின்னு சொல்லலாம் அவங்க. ஸோ வந்து மேனுஃபேக்சர் டெலிகாம் நெட்வொர்க் எக்யூப்மெண்ட் வந்து 5G நெட்வொர்க் வந்து இவங்க ப்ரொவைட் பண்ணுவாங்க. இது வந்து HFCL வந்து அப்டேட்டு. அதாவது 623 கோடி வேல்யூவில் ப்ராஜெக்ட்டு. மேனுஃபேக்சர் டெலிகாம் நெட்வொர்க்கிங் எக்யூப்மெண்ட் வந்து 5G நெட்வொர்க்குக்கு வந்து இவங்க சப்ளை பண்ணுவாங்க. டொமஸ்டிக் டெலிகாம் சர்வீஸ் ப்ரொவைடர்ட்டு வந்து கிடச்சிருக்கு. ஆனால் அது வந்து எந்த கம்பெனின்னு தெரில. இது HFCL வந்து அப்டேட்டு. கோட்டக் மஹிந்திரா பேங்க் வந்து Q3 ரிசல்ட் சொல்லியிருக்காங்க. நெட் ப்ராஃபிட் 7.63% வந்து இயர் ஆன் இயர் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அவங்களோட ஸ்டாண்டலோன் நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 3005 கோடி பண்ணியிருக்காங்க. சேம் குவார்ட்டர் லாஸ்ட் இயரில் 2791 கோடி பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை கம்பேர் பண்ணும்போது 7.63% மேலே போயிருக்குது.
ஸோ இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா அவங்களோட நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் வந்து 16% இயர் ஆன் இயர் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 6554 கோடி பண்ணியிருக்காங்க. சேம் குவார்டர் லாஸ்ட் இயரில் 5653 கோடி பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை கம்பேர் பண்ணும்போது 16% மேலே போயிருக்குது. நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் பார்த்தீங்கன்னா 5.22% இருக்குது. இவங்க 143 கோடி வந்து ஆல்டர்னேட் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட், அதாவது ஷார்ட்டட் ஏஐஎஃப்னு சொல்கிறாங்க, ப்ரொவிஷன் போஸ்ட் டேக்ஸ், அது மூலமாட்டி இவங்களுக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு கோட்டக் மஹிந்திரா பேங்கோட கிராஸ் நான் பெர்ஃபார்மிங் அசட்ஸ் பார்த்தீங்கன்னா 1.73% இருக்குது. 1.72% போன குவார்ட்டர்லேருந்து இப்போ அதை கம்பேர் பண்ணும்போது கூடி இருக்குது. நெட் என்பிஏ வந்து 0.34% இருக்குது. பிஃபோர் குவார்ட்டரில், அதாவது போன குவார்ட்டரில் 0.37% இருந்தது. இது வந்து கோட்டக் மஹிந்திரா பேங்கோட Q3 ரிசல்ட்ஸு. கோட்டக் மஹிந்திரா பேங்க் வந்து ஒரு 10,000 கோடி ஃபண்ட் ரைஸ் பண்ண போகிறாங்க. ஸோ இது நான் கன்வெர்ட்டிபிள் டிபெஞ்சர்ஸ் மூலமாட்டு அதுக்கு வந்து அவங்களோட போர்டு வந்து அப்ரூவலும் கொடுத்துருக்காங்க. இது கோட்டக் மஹிந்திரா பேங்க் வந்து 10,000 கோடி வந்து ஃபண்ட் ரைஸ் பண்ணுறாங்க நான் கன்வெர்ட்டிபிள் டிபெஞ்சர்ஸ் மூலமாட்டு அவங்களோட போர்டு அப்ரூவலும் கொடுத்துருக்காங்க. இது கோட்டக் மஹிந்திரா பேங்க்ல வந்து அப்டேட்டு. பஜாஜ் ஃபினான்ஸில் வந்து அப்டேட் என்னன்னா, அவங்க அசட் மேனேஜ்மெண்ட் பஜாஜ் ஃபினான்ஸ் அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி வந்து B2B பிளாட்ஃபார்மை லான்ச் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டருக்கு இந்த பிளாட்ஃபார்ம் வந்து என்ன ஸ்கீம் ஃபியூச்சர் பண்ணுறாங்கன்னா, குறிப்பாட்டு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், அது மட்டும் இல்லாமல் வேரியஸ் ஃபினான்ஷியல் ப்ராடக்ட்ஸ், குறிப்பாட்டு ஃபிக்ஸட் டெபாசிட், இன்சூரன்ஸ், லோன்ஸ், இது எல்லாமே ஒரே செக்டாருக்கு கீழே ஒரு ரூஃபில் கொண்டு வருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது பஜாஜ் ஃபினான்ஸ் அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனியில் வந்து அப்டேட்டு. யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா Q3 ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் பார்த்தீங்கன்னா 60% ரைஸ் ஆயிருக்கு. அதாவது 3589.91 கோடி இவங்க ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் பண்ணியிருக்காங்க யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா. சீக்வன்சியல் பேசிஸில் பார்த்தீங்கன்னா இந்த யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து 2.24% இன்க்ரீஸ் ஆயிருக்கு அவங்களோட நெட் ப்ராஃபிட்டு. அதாவது ஜூலை செப்டம்பர் குவார்ட்டரில் இவங்களோட நெட் ப்ராஃபிட் 3511 கோடியாக இருந்து இப்போ வந்து 589 கோடி 3589 கோடியாக இருக்குது. ஸோ இவங்களோட பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா 20,68,000 கோடியாட்டு இருக்குது. 10.67% இயர் ஆன் இயர் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியாவில் வந்து அப்டேட்டு. ஐடிபிஐ பேங்க் பார்த்தீங்கன்னா Q3 ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நெட் ப்ராஃபிட் 1458.18 கோடி பண்ணியிருக்காங்க. இது பர்சன்டேஜ் வைஸ் பார்த்தீங்கன்னா 57.2% இயர் ஆன் இயர் ரைஸ் ஆயிருக்கு. சேம் குவார்ட்டர் லாஸ்ட் இயரில் 927.27 கோடி தான் ப்ராஃபிட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை கம்பேர் பண்ணும்போது நல்லாவே மேலே போயிருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஐடிபிஐ பேங்கோட கிராஸ் நான் பெர்ஃபார்மிங் அசட்ஸ் பார்த்தீங்கன்னா அது வந்து அவங்க வந்து ஃபஸ்ட்டு வந்து 13.82% இருந்தாங்க சேம் குவார்ட்டர் லாஸ்ட் இயரில். இப்போ 4.69% மாறி இருக்காங்க அவங்களோட கிராஸ் நான் பெர்ஃபார்மிங் அசட்ஸ். இது வந்து ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் தான். அது மட்டும் இல்லாமல் அவங்களோட அசட் குவாலிட்டி இம்ப்ரூவ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஐடிபிஐ பேங்க்ல வந்து அப்டேட்டு. மஹிந்திரா அண்ட் மஹிந்திராவில் வந்து அப்டேட் என்னன்னா, அவங்களோட 30% ஆஃப் த ப்ரொடக்ஷன் வந்து EV வெஹிக்கல்ஸாக தான் இருக்கும் ஃபினான்ஷியல் இயர் 27 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்களோட CEO அனிஷா சொல்லியிருக்காரு. நெக்ஸ்ட்டு அப்போலோ ஹாஸ்பிட்டல்ஸில் வந்து அப்டேட் என்னன்னா, அவங்க 3000 கோடி வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க நெக்ஸ்ட் 3 இயர்ஸுக்கு அவங்களோட எக்ஸ்பென்ஷன் பண்ணுறதுக்காண்டி தான். இது வந்து அப்போலோ ஹாஸ்பிட்டல்ஸில் வந்து அப்டேட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலாக அன்றைக்கி லீவு, பட் வந்து மார்க்கெட் ஓப்பன் பண்ணாங்க. சாட்டர்டே எப்போவுமே லீவு, பட் இன்றைக்கி ஸ்பெஷல் ட்ரேடிங் செஷன் வச்சுருந்தாங்க. ஸோ அதனால் மார்க்கெட்டில் நியூஸ்லாம் பார்த்தோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா அந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.